விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல நந்தினி. சரவணன் பூமிகா வாழ்க்கையில புதுசா ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது சரவணன் மேல குண்டு பாஞ்சதில்ல. ஆமா. அதனால ஏதோ நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா. அதனால அவனால இனிமே தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபட முடியாதான். ஐயோ பிரபா, என்ன இப்படி சொல்ற? இங்க பார், சும்மா யாரோ கதை கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் நீ நம்பாத. வேணா ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் கூட பார்க்கலாம்ல. டாக்டர் நடராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு நந்தினி. நமக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்க, அவங்களுக்கும் ஒரு குழந்தைய பெற்று தூக்கி கொஞ்சணும்னு ஆசை இருக்காதா? பாவம் அவங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரபா. இது பூமிகாவுக்கு தெரியுமா? இல்ல நந்தினி, இன்னும் யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன் சரவணனுக்கே இன்னும் தெரியாது. ஐயோ, இத கேட்டா எப்படி அவங்க தாங்கிப்பாங்க? ஆமா நந்தினி, கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில நாமளும் கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி நாம குழந்தை பெத்துக்க வேணாம்னு தோணுது. ஆமாம் பிரபா, அதுதான் நம்ம அவங்களுக்கு செய்யற உபகாரமா இருக்கும். உங்க அண்ணன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அபூர்வம். உன்னை புருஷனை அடைஞ்சது நான் செஞ்ச பாக்கியம். அக்கா, யாரோ உங்களை கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வராங்கக்கா. யாரு கூப்பிடுறாங்க? என்னம்மா இங்க? இருங்க அத்தா, ஃப்ரெண்டு பார்க்க போலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருந்தேனா, அப்போ திடீர்னு இந்த வழியா நீங்க வந்துட்டு இருந்தீங்க. உங்களை கூப்பிட்டுட்டே இருந்தேன். சரி சரி தம்பி, இவதான் என் அண்ணன் பொண்ணு இசை. இவளை பத்தி தான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேனே. ஓ, அந்த இசைப்பிரியா நீங்க தானா? உங்களை பத்தி அக்கா அடிக்கடி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. மருமக முறை தான், ஆனா எனக்கு மக மாதிரின்னு சொல்லுவாங்க. அத்த, யார் இவரு? என்ன பத்திலாம் இவர்கிட்ட பேசிருக்கீங்க? இவரா என் கூட பிறக்காத தம்பி. நம்ம ஹாஸ்பிட்டல்ல லாண்டரி கான்ட்ராக்டுக்கு இந்த தம்பி தான் வண்டி ஓட்டுறாரு. போறப்பயும் வரப்பயும் எங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு? நம்ம குடும்பத்து கதையும் அவர் குடும்பத்து கதையும் பேசிக்கிட்டே வருவோம். பொண்ணை பத்தி அண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். சரி, அப்ப உங்களுக்கு தம்பினா எனக்கு சித்தப்பாவா? அப்படி கூட வச்சுக்கோயேன், அதுல என்ன தப்பு? முதல்ல வம்புல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டாரு. இப்ப நான் சொந்த அக்காவாயிட்டேன் இல்ல? இனிமே நாம எல்லாரும் ஒரே குடும்பம் மாதிரிதான். எனக்கு கூட பிறந்த அக்கான்னு யாரும் கிடையாது. இந்த சவாரி ரூபத்துல இந்த உமாக்காவை என் குலசாமி சங்கிலி கருப்பன் தான் அனுப்பி வச்சிருக்கான்னு நினைக்கிறேம்மா. சங்கிலி கருப்பனா? ஆமாமா, என் குலசாமி பேரு சங்கிலி கருப்பன். அதே பேர் தான் எனக்கும் வச்சிருக்காங்க. எல்லாரும் என்ன சங்கிலி சங்கிலின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி சரி. ஏமா, அக்கா சமைச்சு நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? ஓ, நீங்க சாப்பிட்டிருப்பீங்க. போதும் போதும் தம்பி, இசை பயந்துரு போறா. சரி இசை, நீ எங்க போகணும்? வா, நீ அந்த வண்டியில என் கூட உட்காரு, நம்ம ஜாலியா போலாம். அத்தை கூட வா. உட்காருமா, வாமா. போற வழியில உன்னை இறக்கி விட்டு போறோம். பரவாயில்ல,
அவரே பாவம் இவ்ளோ வெயிட் வச்சு ஓட்டுறாரு. இதுல நான் வேறயா? ஏன் சிரிக்கிற தம்பி? என்ன கிண்டல் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, பார்த்தா நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. அந்த புள்ளைய போய் இந்த வண்டியில உட்கார சொல்றீங்களே, எப்படி சமாளிக்குது பாருங்க அந்த புள்ள. இல்ல நிஜமா தான் சொன்னேன். பாருங்க அத்தை. தம்பி, அவ அப்படியெல்லாம் நினைக்கிற பொண்ணே இல்ல. நிஜமா தான் சொல்லிருப்பா. அத்தை என்னாச்சு? அத்தை என்னாச்சு அத்தை? அக்கா அத்தை என்னாச்சு? என்னாச்சுக்கா? ஒரு நிமிஷம் இருமா. ஒரு நிமிஷம் இருமா. என்னாச்சுக்கா? ஒரு நிமிஷம். ஏதாவது வேணுமா? இல்ல, அக்கா, என்னக்கா ஆச்சு? தலையை அத்தை, சுத்துறமா. அத்தை அத்தை அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? அத்தை என்னாச்சு? ஐயோ, இப்படி விழுந்துட்டாங்க. ஐயோ, காலையில சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியலையே. தெரியலையேம்மா. என்னாச்சு உங்களுக்கு? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஐயோ, தண்ணி கேளுங்களே அந்த வீட்ல. சரிம்மா. அம்மா, அங்க ஒரு அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. கொடுங்கம்மா. என்ன பாருங்க அத்தை. அத்தை அத்தை அக்கா அத்தை என்ன பாருங்க. கண்ணு திறந்து பாருங்கக்கா. அக்கா அத்தை ஐயோ முழிக்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப என்ன பண்றது? இங்க பக்கத்துல ஏதாவது ஆட்டோ இருந்தா போய் கூட்டிட்டு வாங்களே. போங்க. சரிங்கம்மா, இதோ வந்துடுறேன். அத்தை அத்தை இங்கதான் 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 நிப்பாட்டுங்க. அத்தை என்ன பாருங்க. அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. வாங்கண்ணே, வாங்க. வாங்க. அட, அத்தை தூக்குங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பாத்து தூக்குங்க. அக்கா, பாத்து தூக்குங்க. வாங்க. நல்லா முடிச்சுங்க. பாத்துமா, நீங்க முதல்ல போங்க. மெதுவா மெதுவா இடிச்சுக்காம. என் பர்ஸையும் போனையும் எடுத்து கொடுங்களேன். இதோ கொண்டு வரேம்மா. அண்ணா, இந்தாம்மா. இங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? அப்படியே நேரா போனா 2வது தெருல ஒரு கிளினிக் இருக்குமா, அங்க கூட்டிட்டு போமா. சரி, நான் போயிட்டு சரி. வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் போங்கம்மா. வந்துருங்க. நீங்க போங்க. சீக்கிரம் போங்க. அம்மா, இந்தாங்கம்மா. நன்றிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க வரங்க. மாமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு எல்லாரையும் கூப்பிட்டீங்க. ஆனா வந்து எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்க. எதுவும் வந்தாலும் தயங்காம சொல்லுங்க மாமா. ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த சொல்லி தான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆச்சு. அதான் மாப்பிள்ள எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தயக்கமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாது மாமா. இப்பதான் நானும் இருக்கேன்ல, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஆமாங்க, என்னவா இருந்தாலும் பட்டன் போட்டு உடைக்கிறதா நல்லது. ஏங்க முழுங்காம விஷயத்த சொல்லுங்க. நான் பிசினஸ்ல இருந்து ஒதுங்கலாம்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. இனிமேலும் ஏன் எல்லா சுமையும் தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கணும்னு தோணுது. வயசாயிடுச்சுல்ல, என்னால முன்ன மாதிரி அலைய முடியல. இனிமேலாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால நீங்க 2 பேரும் என் பிசினஸை பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு தோணுது மாப்பிள்ள. மாமா, இல்ல மாப்பிள்ள, மறுத்து எதுவும் பேசிடாதீங்க. நீங்க தப்பா நினைக்க வேணாம். உங்களை காயப்படுத்துற நோக்கத்துல இதை சொல்லல. நிஜமாவே என்னால பிரஷரை சமாளிக்க முடியல. நான் என்ன இள வயசா ஆடி ஓடி வேலை பார்க்க? நீங்களும் எதுக்கு வெளியே போய் வேலை பார்க்கணும்? இப்பவும் சொல்றேன், அது உங்க விருப்பம் தான். இதை நான் ஒரு ஆர்டரா சொல்லல, ஒரு வேண்டுகோளா தான் சொல்றேன். ஏன் இப்ப 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன அர்த்தம் இதுக்கு? ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல மாமா, நான் மறுத்தெல்லாம் எதுவும் சொல்ல வரல. ஆனா கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். இதுல யோசிக்க என்னங்க இருக்கு? அன்னைக்கு கூட அப்பா இத தானே சொன்னாரு. அன்னைக்கே இது நடந்திருக்கணும். இடையில என்னென்னமோ ஆகி போச்சு. அப்பா, இவங்க பாத்துப்பாங்கப்பா. நீங்க ஆபீஸ் கூட்டிட்டு போங்க. அவந்திகா, கொஞ்சம் அமைதியா இருடி. அவங்க கொஞ்சம் டைம் தானே கேக்குறாங்க. ஏண்டி, சுடுத மடிய புடினா எப்படி உடனே சொல்லுவாங்க? அதுக்கு இல்ல மல்லிகா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள், புதன்கிழமை. நல்ல முகூர்த்த நாளா வேற இருக்கு. இன்னைக்கே எல்லாத்தையும் ஒப்படைச்சு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொழில எந்த சொனக்கமும் இல்லாம நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கே மாப்பிள்ளைகளை ஆபீஸ் கூட்டிட்டு போலான்னு பாக்குறேன். மாப்பிள்ள, என்ன யோசிக்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. அவந்திகா சொல்றதுக்காக வேணாம், நீங்க 2 பேரும் யோசனை பண்ணி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இன்னைக்கே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். மத்தபடி உங்ககிட்ட நான் வந்து திடுதுப்புன்னு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க.
டேய் நட்ராஜ், இதுக்கு மேல என்ன யோசனை? இதுல என்ன தப்பா நினைக்க இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. மாமா தொழில்னாலும் நம்ம தொழில் மாதிரி தானே. வா கிளம்புவோம். வாடா. சரி மாமா, நாங்க ஆபீஸ்க்கு வரோம். ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஐயோ, என்ன மாமா எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு நிலைமையில எந்த மாமனார் மாப்பிள்ளைங்களை கை தூக்கி விடுவாங்க? அப்புறம் என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க? அத மாப்பிள்ளைங்க சொல்லிட்டாங்கல்ல, வாங்க சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. பூமிகா, 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 என்னம்மா? வாயை குப்பிளிச்சோ. என்னடி, என்னாச்சு? அம்மா, என்னம்மா உனக்கு புரியல? அந்த வாந்திதாம்மா. என்னங்க, இன்னைக்கு நல்ல நாள் சொன்னீங்கல்ல, எல்லாமே நல்ல காரியமா நடக்குது பாத்தீங்களா? நிஜமாவா சொல்ற மல்லிகா? ஆ, அப்ப பூமிகா நம்ம கையில ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறா. ஆ. இதுக்கு தானே நம்ம எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டோம். அப்பா, இன்னைக்கு எல்லாமே நல்லதாவே நடக்குது. நீங்க அவங்கள கூட்டிட்டு ஆபீஸ் போங்க. நாங்க அப்படியே டாக்டர் கிட்ட போயிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி. சரியா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இதுக்கு மேல என்ன யாரும் நோகடிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வெறும் பித்த வாந்திதான். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். ஆள் அழுக்க கற்பனை பண்ணிட்டு இருக்காதீங்க. தள்ளுமா, தள்ளுங்க. ஏய் பூமிகா. என்னடி? பூமிகா நில்லு. என்ன மல்லிகா, பூமிகா இப்படி சொல்லிட்டு போறா? அவ ஏதோ உளறிட்டு போறாங்க. பயந்துட்டான்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்க எல்லாரும் பேசினபடியே இருக்கட்டும். இன்னைக்கே ஆரம்பிச்சிருங்க. மாப்பிள்ளைங்களை கூட்டிட்டு ஆபீஸ் கிளம்புங்க. நான் போய் பூமிகா கிட்ட சரி பேசுறேன். மல்லிகா. சரி, வாங்க மாப்பிள்ள போலாம். அம்மா, இவன் எதுக்கு இங்க வரா? டே கண்ணா, இவனதான் கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்களே, திடீர்னு பார்த்தா பூதம் மாதிரி வரா. எனக்கு மட்டும் என்னமா தெரியும்? எனக்கும் அதிர்ச்சியா தான் இருக்கு. எதுக்கு வராரு? அப்பா கேஸ திரும்ப நோண்ட போறாரோ? வாங்க சித்தப்பா. வாங்க சித்தப்பா, வாங்க உட்காருங்க சித்தப்பா. இருக்கட்டுமா? சித்தப்பா, இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சித்தப்பா, காஃபி எடுத்துக்கோங்க. இப்பதான் போட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. நீ சாப்பிடு. கண்ணா நெல்லு. என்ன கண்ணா, நான் என்ன பூதமா? சொல்லு, நான் என்ன பூதமா பேயா? என்ன பார்த்த உடனே உனக்கு கை காலெல்லாம் விட விட ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா. அது உங்களை கைது பண்ணிட்டு தான் சொன்னாங்களா? திடீர்னு பார்த்தா ஆட்டோவில் வந்து இறங்குறீங்க. அதான் பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஷாக்கா இருந்துச்சா? அப்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னு சந்தோஷப்பட்டிருக்கேன், அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லை சித்தப்பா. திடீர்னு உங்களை பார்த்ததுல அதிர்ச்சி தான். அதுவும் இன்ப அதிர்ச்சி தான், வேற ஒன்றும் இல்லை சித்தப்பா. ரத்னம், உனக்கு என்ன வேணும்? எதுக்கு அவனை வம்புக்கு இழுக்கிற? நீ கொஞ்சம் சும்மா அமைதியா இருங்க. நான் கண்ணனை விசாரிக்க வந்திருக்கேன். விசாரிக்க வந்தியா? உன் தொப்பியை தான் கழட்டிட்டாங்களே, மறந்துட்டியா? நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. சித்தப்பா விஷயம் இல்லாம வரமாட்டாரு. விசாரிக்க தானே போறாரு. அதுக்கு போலீஸா இருக்க வேண்டிய அவசியம் ஒண்ணும் இல்ல. கண்ணா, டிசி கிரியை எப்ப சுட்டாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியல சித்தப்பா. அது எனக்கு எதுக்கு அதெல்லாம்?
உனக்கு தெரியாது. சரி, தேன்மொழியும் நறுமுகையும் இங்க வந்த தேதி உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு வாரத்துக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் சித்தப்பா. தேதி சரியா ஞாபகம் இல்ல. சரி, அவங்க வர்றப்ப நீ வீட்டில் தானே இருந்த? ஆமா சித்தப்பா. நான் அப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்து ஹால்ல நின்னுகிட்டு இருந்தேன். அப்பதான் சித்தியும் நறுமுகையும் வந்தாங்க. அப்போ சித்தி வர்றதுக்கு முன்னாடி நீ ஆபீஸ்ல தான் இருந்த? ஆமா சித்தப்பா. வேணும்னா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்ப அவனை வந்து கிராஸ் கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? கிரியை கொன்னது கண்ணன் தானு நான் சந்தேகப்படுறேன். சித்தப்பா, நான் எதுக்கு சித்தப்பா கிரிய கொள்ளணும்? நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? முன்னாடி என்னன்னா உங்க அண்ணனோட கொலையில கண்ணன் மேல சந்தேகம்னு சொன்ன. இப்போ கிரிய கொன்னதா சந்தேகப்படுறேன்னு சொல்ற. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அண்ணி, அண்ணனை கொன்னது கண்ணன் தாங்கிறது என் சந்தேகம் மட்டும் இல்ல, தீர்மானம். இப்ப கிரி கொலையில எனக்கு பல பேர் மேல சந்தேகம் இருக்கு. அதுல முதல் சந்தேகம் கண்ணன் மேலதான். ரத்னம், நீ நீ ரொம்ப ரொம்ப அதிகமா பேசுற. ஊரே கிரி சார கொன்னது நீதானே சொல்றாங்க. நீ மத்தவங்க மேல சந்தேகப்படுறியா? முதல்ல போய் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. கிரி சார கொன்னது நீதான்னு நல்ல கொலகாரன் கள தெரியுது. என்னது கிரி சாரா? அது அவ்வளவு மரியாதை அவன் மேல? அது ஏதோ அப்படி வாய் தவறி வந்துடுச்சு. அதுக்காக நீ பேச்செல்லாம் மாத்தாத. நீ ஜெயிலுக்கு போனதா சொன்னாங்களே, இப்போ இப்படி வந்து நிக்கிற. ஆமா, நீ எப்படி வெளியில வந்த? நான் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காகவே பெயில்ல வந்திருக்கேன். யாரு கிரியை ஷூட் பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு என் மேல உள்ள களங்கத்தை துடைக்கணும். அதுக்காகவே எனக்கு கமிஷனர் ஸ்பெஷல் அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதான் வெளியே வந்த உடனே வீட்டுக்கு கூட போகாம நேரா இங்க வந்த. முதல் விசாரணைய இங்க இருந்து தொடங்கலான்னு. சரி, அதுக்கு இப்ப ஏன் பையன் தான் கிடைச்சானா? தொட்டதுக்கெல்லாம் அவனே இழுத்துக்கிட்டு இருக்க. அவன் ஒரு அப்பாவி புள்ள. யாரு அவன்? அப்பாவியா? அது சரி, எல்லா அம்மாவுக்கும் அவங்க புள்ள அப்பாவிதான். உண்மையை விசாரிச்சு பார்த்தா தான் தெரியும். பயப்படாதீங்க, சும்மா விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். கண்ணனுக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல அவனுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீங்க தான் பிரச்சனையை திசை திருப்புறீங்க. சொல்லு கண்ணா, உனக்கு தெரிஞ்சது சொல்லு. சித்தப்பா, நான் யார சித்தப்பா சொல்றது? கிரிக்கு எத்தனையோ எதிரிங்க இருந்தாங்க, எனக்கு எப்படி தெரியும்? ஆனா ஒருத்தர் பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சித்தப்பா. என்ன, நீ ஒருத்தர் மேல சந்தேகப்படுறியா? சொல்லு, யார் மேல உனக்கு சந்தேகம் சொல்லு. அது சதீஷோட அப்பா தான் சித்தப்பா. சதீஷ் தான் கிரியோட பொண்ணோட சாவுக்கு காரணம்னு சதீஷ கிரி கொன்னார்ல. அப்போ பழி வாங்கறதுக்காக சதீஷோட அப்பா தான் கிரிய கொண்டு இருக்கலான்னு ஒரு சும்மா ஒரு யோகம் தான் சித்தப்பா. கரெக்ட், அப்படியே ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்காக உன்னை விட்டுற மாட்டேன். எனக்கு இப்பவும் ஓ மேலதான் 2 கொலையிலுமே சந்தேகம் இருக்கு. இதை விட அண்ணன் கொலையை நீ தான் பண்ணிருக்கேன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆதாரம் கிடைக்கட்டும், அப்புறம் ஒன்ன வச்சுக்கிறேன். நீ வீட்டை விட்டு வெளியில போ ரத்னம். இப்படி எல்லாம் பேசி என்னை வேதனைப்படுத்தாத. முதல்ல கிளம்பு. அம்மா, ஏய் சும்மா ரெடி. சரி, நான் இப்ப கிளம்புறேன். ஆனா திரும்பி வருவேன். அப்ப நீங்களுமே அதிர்ச்சி ஆவீங்க. வர சுமதி. சரிங்க சித்தப்பா.
என்ன இது? கொள்ளையடிச்ச பணத்தையும் சொத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா விட மாட்டான் போல இருக்கே. மொத்த குடும்பத்தையும் ஆளுக்கு ஒரு ஜெயில அடைக்கணும்னு அலையிறானே. நான் என்ன பண்றது? போயிட்டு வரேங்க. ஏங்க இவ்வளவு நாள் பிரியமானவள் பாத்துட்டு இருக்கீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதா? எப்படின்னு சொன்னாதானே பண்ணுவாங்க. நீங்க பாக்குற வீடியோல சப்ஸ்கிரைப் பட்டன் ஒண்ணு இருக்கு, அத பிரஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி வரோம்.